apparently versus obviously. apparently கேள்விப்பட்டதிலிருந்து தெரிய வந்தபடி அறிந்தபடி, அதாவது it is true based on what you have heard or seen, not sure. obviously வெளிப்படையாக, சந்தேகமில்லாமல், தெள்ளத் தெளிவாக, clearly true, no doubt about it. இவை இரண்டுக்கும் இடையே என்ன ஒற்றுமை என்று பார்ப்போமானால், இரண்டுமே adverbs, அதாவது வினையுறு சொற்கள். இரண்டுமே opinions or observations வெளிப்படுத்த பயன்படும். இரண்டுமே வாக்கியத்தின் ஆரம்பத்தில் வலியுறுத்தி கூற பயன்படும். இவற்றுக்கிடையிலான வேற்றுமை என்னவென்று பார்ப்போமானால், apparently என்பது நிச்சயமின்மையை தொனிக்கும், பார்வைக்கு உண்மையாக தோன்றும் விடயத்தை அடிப்படையாக கொண்டது, மறைமுகமான தொனி கொண்டது, தகவல்களை அறிக்கையிட பயன்படுத்தப்படும். obviously நிச்சயத்தன்மை தொனிக்கும், வெளிப்படையான துணுக்குகளை அடிப்படையாக கொண்டது, உறுதியான தொனி கொண்டது, தெளிவாக புரிந்து கொள்ளப்பட்ட விடயங்களை பற்றி தெரிவிக்க பயன்படும். இவற்றினுடைய வாக்கிய அமைப்பை பார்ப்போமானால், apparently, subject plus verb என்றவாறோ, obviously, subject plus verb என்றவாறோ அமையும். கேள்விப்பட்டதிலிருந்து அவள் விரும்பிய வேலை கிடைத்ததாம். சாதாரண நீங்க இந்த கேள்விப்பட்டதிலிருந்து சொல்லாமலே அவள் விரும்பிய வேலை கிடைத்ததாம் என்னும் போதே அதனுடைய அர்த்தம் யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்க என்பதுதான். அப்போ apparently she got the job she wanted என்பதுதான் சரியானது. அவன் விழாவுக்கு வரமாட்டான்னு தெரிய வந்தது, அல்லது அவன் விழாவுக்கு வரமாட்டானாம். apparently he is not coming to the party. அவன் ஆர்வமாக இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. நடத்தையிலிருந்து தெள்ள தெளிவா எங்களுக்கு தெரியுது. obviously he is not interested. தெள்ள தெளிவாகவே இதை முடிக்க நமக்கு மேலும் நேரம் தேவை. obviously we need more time to finish this. இப்போ உங்களுக்கான வினாக்கள். why is the shop closed? blank the owner is sick. did you like the movie? blank it was amazing. Please comment your answers. Subscribe for more videos.